வணக்கம்மா. நான் வணக்கம்மான்னு சொல்கிறது யாருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். திருப்பி வணக்கம் சொல்லிக்கிறேன். என்னைய ஒரு சகோதரனாக அவங்க ஏற்றுக்கிறலனாலும் நான் ஒரு சகோதரியாக ஏற்றுக்கிட்ட ஒருத்தவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அது யாருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவங்க ஒரு பிரபலமான யூடியூபர் ப்ளஸ் ஒரு சின்னத்திரை உலகத்தில் பிரபலமாக இருக்கிற ஒருத்தவங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அது யாருங்கிறத நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. என் மனசில் உள்ளதை நான் பேசுகிறேன். இது நல்லதையோ கெட்டதையோ எடுத்துக்கிறது உங்களுடைய விருப்பம். ஏன்னா இந்த விஷயத்தினால இப்போ நீங்கள் எங்கள் மேலே தொடுத்துருக்கிற இந்த வழக்கு தொடுக்க போகிறேன்னு சொல்லி அனுப்புகிற நோட்டீஸ்னாலையும் எங்களை சம்மன் அனுப்பி விசாரணைக்கு வர சொன்னதை பற்றியும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதோடைய சாராம்சம் தான் இந்த வீடியோ. சரிங்களா? இதனால் உங்களுக்கும் மன உளைச்சல் ஒரு பக்கம் இருக்குது. என் சகோதரிங்கிறத சொல்கிறதுக்காக மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கும் மன உளைச்சல் இருக்குது, எங்களுக்கும் பண விரயம் ப்ளஸ் மன உளைச்சல். நான்லாம் தூங்கி என்றைக்கு இந்த நோட்டீஸ் வந்துச்சோ, என்றைக்கு இந்த சம்மன் வந்துச்சோ, அதிலருந்து என்னுடைய தூக்கம் நிம்மதி எல்லாமே கெட்டு போய் ரொம்ப என்னதான் நான் மருந்து மாத்திரை சுகருக்கு பிபி ப்ரெஷருக்கு நெஞ்சு வலிக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டாலும் அது போய் வேலை செய்யணுமே. உள்ளே போனால் அது வேலை செய்ய மாட்டேங்குது. காரணம் என்னென்னா மனக்கவலை, மன அழுத்தம், ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் என்னுடைய நிலைமையை நீங்கள் நினச்சி பார்த்து, அதிகாரத்தால் ஒருத்தவங்களை கட்டுப்படுத்த முடியாது. அன்பால் ஒருத்தவங்களை கட்டுப்படுத்தலாம், அடிமையாக்கலாம். அன்புக்கு தான் நீங்கள் அடிமைப்பட்டவங்க. பணத்துக்கோ வேறு ஏதாவது உங்கள்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டா திருப்பி அதை அன்பாக தான் காட்டுவீங்க. அதுதான் உங்களுடைய கேரக்டர். எனக்கு நல்லா தெரியும். எத்தனையோ இதுக்கு உதாரணங்கள் சொல்லலாம். உங்களை பற்றி பேசினவங்க, உங்களை எதிர்த்தவங்களுக்கு நீங்கள் கொடுத்த பாடம் பதிலடிகள் எல்லாமே இதே யூடியூப்பில் நாங்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அவங்க இதே மாதிரி சில பேர் மன்னிப்பு உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் சூர்யாவும் மன்னிப்பு கேட்டான். அது அவள் மேலோட்டமாக கேட்டா, அவள் உள் மனசுலேருந்து கேட்கலை அப்படிங்கிறது உண்மை தான். நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அது அவளுடைய கேரக்டர். நான் நம்ம மன்னிப்பு என்கிட்டே நானே பல தடவை எத்தனையோ தடவை சொல்லியிருப்பேன். மன்னிப்பு கேளுப்பா. என்கிட்டயே என்னையை பற்றியே நிறைய அவதூறு பேசுவாள். மன்னிப்பு கேளுப்பா அப்படின்டா கேட்க மாட்டான். ஆனால் திடீர்னு பாருங்கள், ஒரு நாள் கேக்கு வெட்டும்போது காலில் விழுவாள். திடீர்னு ஒரு நாள் எனக்கு மஞ்சள் வை, குங்குமம் வை, சந்தனம் வையின்னு சொல்லி உட்காந்து கும்பிட்டுக்கிட்டு இருப்பாள். அவள் கேரக்டர் எப்போ எப்படி மாறுவாங்கிறது யாருக்குமே தெரியாது. அன்புக்கு கட்டுப்படுவாள், அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டான். அதை மாதிரி தான் நீங்களும் அன்பாக எதையும் சாதிக்கலாம். ஏன் நமது முதல்வர் இப்போ இருக்கிற நம்ம விஜய் அண்ணன் அவர் கூட ஓட்டு கேட்கும்போது எப்படி உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும், உங்கள் தம்பி, உங்கள் மகன், உங்கள் பிள்ளை, உங்கள் வீட்டுக்கு உள்ளவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க இப்படி தான் கேட்டார். அதிகாரமாக கேட்கல, அன்பால் சாதிக்க முடிஞ்சு. அதனால தான் இன்றைக்கி அவர் அந்த சிஎம் சீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்கள் சகோதரன், உங்கள் அண்ணன், உங்கள் பிரதர் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதை உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி தான் கேட்குறேன் நானும். அதே மாதிரி அவளும் யார், உங்கள் சகோதரி, உங்கள் சிஸ்டர், அவளுக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்கள் உங்கள்கிட்ட அதிகாரத்தால் சாதிக்க விரும்பலை. இதனால் ஏற்படக்கூடிய எங்களுக்கு தான் பாதிப்புகள். ஏன்னா நாங்கள் ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி போக முடியலை. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க உங்களுக்கும் பட்டனை போடுறானுங்க, எங்களுக்கும் பட்டனை போடுறானுங்க. சில விஷயங்கள் வெளியே எப்படி லீக் அவுட் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் சுமிக்கு ஆக்சிடெண்ட் ஆனப்போ பண உதவி பண்ணீங்க. இது உங்களுக்கும் எனக்கும் சூர்யாவுக்கும் 3 பேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இது எப்படி வெளியே போச்சு, இது எப்படி பப்ளிக் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு புரியாத புதிர். அப்படியும் நான் சில பேரை சந்தேகப்பட்டு இவங்க கூடையெல்லாம் பழக்க வழக்கம் வைக்காதப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன், சொன்னேன். ஆனால் அதை அவள் கேட்டு நடந்தாளா? பட்டும் திருந்தலை. மசாலா வியாபாரம் பார்த்தா லிஸ்ட்டை அனுப்புனது ஒரே ஒரு ஆளுக்கு தான். அந்த விஷயம் லீக் அவுட் ஆச்சு, ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுக்கு ஏதாவது வருந்தனால ஏப்பா இந்த ஆள் மூலியமாக தான் இது பரவி இருக்குன்னு சொல்லி நம்ம சொன்ன பேச்சை கேட்டாலா? கேட்கலை. இப்போ புதுசாக இப்போ என்ன, அதுக்கடுத்து இன்னொன்று இருக்குது. அதையும் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். ஒரு லாட்ஜில் போய் நாங்கள் தங்கணும் ஏற்காட்டில். அது எந்த லாட்ஜுங்கிற விஷயம் சீக்ரெட்டாக ஒரே ஒரு ஆளுக்கு தெரிஞ்ச விஷயம். அதுவுமே ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்பையும் நான் சொன்னேன், அவள் கேட்டாளா? இல்லை. இப்போ கடைசியாக ஆடியோ, இப்போ நீங்கள் நேற்றோ முந்தா நாளாக கூட லைவில் நீங்கள் சொன்னீங்களாம், இந்த மாதிரி ஆடியோ ஒன்று இருக்குது. இந்த ஆடியோ சூர்யா ஒருத்தவங்ககிட்ட பேசின ஆடியோ, அது எனக்கு வந்திருக்கு. அதில் என்னை அவதூறாக பேசியிருக்காங்க, ஏதோ கிளவிலாம் சொன்னதாக ஒரு தகவல் கமெண்டில் போட்டானுங்க. எனக்கு அதை பார்த்து தான் தெரியுமே தவிர நீங்கள் லைவில் என்ன பேசுனீங்க ஏது பேசுனீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அதை வச்சு பார்க்கும்போது அப்போ இவ யாருக்கிட்ட நெருக்கமாக பேசுகிறா? சில சந்தேகங்கள் வரும்ல. ஏன்னா இப்போ அவள் பல பேர்கிட்ட பேசுகிறத குறைச்சிக்கிட்டான். முந்தி மாதிரி கிடையாது. நிறையா விஷயங்களில் அவளை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்.
இவங்ககிட்ட பேசாத அவங்ககிட்ட பேசாத எனக்கு இவங்க மேலே சந்தேகமாக இருக்குது எல்லாம் சொல்லி அவளை நான் மாற்றி வச்சது நான் தான். அப்படி இருந்து ஃபில்ட்ரு பண்ணி சரி அவளுக்கும் ஏதோ மன கஷ்டம் இருக்கும், என் கூட சண்டை போடுவா, அப்போ சண்டை போட்டதை போய் யார்கிட்டயா ஷேர் பண்ணுவா, அந்த விஷயங்கள் வந்து எங்கிட்ட லீக் ஆகும்னு வச்சுக்கிறோமே. இது என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னையை பற்றி யார்கிட்டயாவது பேசினா நான் கண்டுக்கிற மாட்டேன். இதே வந்து ஒரு உதவி செஞ்சவங்க உங்களை பற்றியோ இல்லை வேறு யாரையோ பற்றி ஒருத்தவங்களை அது மூன்றாம் நபர்னு சொல்லணும், அது சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் மூன்றாம் நபர் கிடையாது, மூணாவது மனுஷங்கன்னு சொல்லணும், சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சவங்க, அதனால் எங்களுடைய நலம் விரும்பி உங்களை பற்றி போய் யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒன்று சொல்லும் பொழுது அது உங்கள் காதுக்கு வரும் பொழுது அது என்ன ஆகும்? உங்களுக்கு மனக்கசப்பு. என்னடா நம்ம இவங்களுக்கு இவ்வளவு செஞ்சுருக்கோம், எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கோம், இன்னமும் நம்ம சரி இந்த சண்டை இப்படியே போயிருமா? என்றைக்கோ ஒரு நாளைக்கு காலங்கள் மாறும் பொழுது நீங்கள் வந்து எங்கள் மூஞ்சியில் முழிக்கணும், நாங்கள் உங்கள் மூஞ்சியில் முழிக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அவள் பேசின பேச்சுக்கள் பூரா வெளியே வந்தால் அதை நீங்கள் கேட்கும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு மனசு கஷ்டம். நம்ம இவ்வளோ உதவி பண்ண ஒரு பொண்ணு இவகிட்ட நம்ம இப்போ திருப்பி பேசுகிறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த பழசு பூரா வந்து போகும். அது ஒரு பசுமரத்தை ஆணி போல் நெஞ்சில் ஒரு தடவை பதிஞ்சிருச்சுன்னா அதை யாராலையும் அழிக்க முடியாது. அதனால தான் இப்போ வரைக்கும் என்னையெல்லாம் வாயை பிடுங்காமையாக இருக்காங்க. என்கிட்டலாம் வந்து எந்த பருப்பும் யார் பேசினாலும் வேகாது. ஏன்னா நான் வந்து எப்பயுமே வந்து அலாட்டுங்கிறத விட இதை வந்து தேவையில்லாதுன்னு நினப்பேன். அது எங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனைப்பா. நிறையா பேர் வருவாங்க, தங்கச்சிகளும் வருங்க, மாப்பிள்ளைகளும் வருவாங்க, ரொம்ப இந்த யூடியூப்பில் இருக்கிற ரொம்ப நெருக்கமானவங்களும் வருவாங்க, கேட்பாங்க என்ன இப்படி உங்களை பேசிட்டாங்க, அந்த அம்மா அப்படி பேசுது இப்படி பேசுது, உங்கள் இது என்ன கருத்து என்ன, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அது எங்களுக்கு உள்ளானது, நான் பார்த்துக்கிறேன். எந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சிச்சோ அந்த முடிச்சு அவுக்கிறது எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டும் படமாக பொத்தாம் பொதுவாக அப்படியே பேசிட்டு ஒதுங்கிடுவேன். அதனால தான் இன்ன வரைக்கும் எவ்வளவோ சூழ்ச்சி பண்ணாலும் என்னுடைய ஆடியோக்களோ வீடியோக்களோ மீடியாவுக்குள்ளே வர்றதில்லை. காரணம் என்னென்னா நான் அந்தளவுக்கு வச்சுக்கிறது இல்லை. இதே பாணியை தான் இவளையும் கடைபிடின்னு சொல்கிறேன். ஆனால் இவ எருமாட்டு மூதேவி, இவ கேட்க மாட்டேங்கிறா. எப்போ பார்த்தாலும் சரி தான், ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனா போய் கிணத்து மேட்டு கேணியில் உட்காந்துடுறான். பஞ்சாயத்து கிணறு அதுக்கு பேர். பஞ்சாயத்து கிணத்துல போய் உட்காந்தாலே பெரிய பெரிய பஞ்சாயத்துலாம் வரும். இவ இழுத்து வைக்கிற பஞ்சாயத்து கட்டப்பை கருப்பி வைக்க வர்ற பஞ்சாயத்து பூரா கட்ட பஞ்சாயத்து. புல்லு பார்த்தா பேசி தீக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை நம்ம என்ன பண்ணணும்? வளர விடாமல் அதோடு வந்து ஆரம்பத்திலேயே வந்து முடிச்சிடணும். நான் நேற்று சொன்னது தான், வீரம் முக்கியம் இல்லை, விவேகம் முக்கியம். சத்திரியனாக இருக்காத, சாணக்கியனாக இருந்து காட்டு. உனக்கு அடுத்தடுத்து என்ன இருக்குது? உன் பிள்ளைகளோட படிப்பு இருக்குது, உனக்கு அடுத்து வீடு கட்டணும், இன்னும் அடுத்து உன் வாழ்க்கையில் நீ இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. கோபத்தை தூக்கி ஓரமாக தூர போடு, குப்பையில் போடு. உனக்குன்னு சொல்லி ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சிக்கிறதுக்கு, உன் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு பாடுபடு. நான் ரொம்ப நாளைக்கெல்லாம் என்னாலெல்லாம் இவ்வளோ மன உளைச்சலையும் ப்ரெஷர்லையும் நான் வாழ முடியாது. திடீர்னு நைட்டு படுப்பேன், காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது வெறும் டெட் பாடி தான் கிடக்கும். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு மன உளைச்சலும் ப்ரெஷரும் ஓவராக இருக்குது. எனக்கு அலைச்சல், மன உளைச்சல் இதிலையே நான் என் வாழ்க்கையை வந்து இப்போ சமீப காலமாக அப்படி தான் நான் கழிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது இருக்கிற கொரோனாலையாவது நிம்மதியாக வாழறதுக்கு ஒரு வகை நம்ம பண்ணணும். அதுக்காகத்தான் இந்த வீடியோவே நான் முக்கியமாக பேசுகிறேன். யாருக்காக வேணாலும் நீங்கள் அவன் அதை சொன்னா இவன் இதை சொன்னா அவங்க மேலே போட்ட கேஸை விட்டுறாதீங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள், அவங்கள தூக்கி உள்ளே வைங்க, கழுதிங்க விடுங்க சொல்லுவானுங்க. சொல்கிறவன் பூரா நாளைக்கு வந்து நான் உள்ளே போனால் என்னை வந்து மனு பார்க்க ஆள் கிடையாது. நீங்கள் ஒரு பிரச்சனையை கேஸை போட்டு அது வளர்ந்துக்கிட்டே போனால் அதுக்கு வந்து கோர்ட்டுக்கும் இதுக்கும் அலையிறது வந்து நீங்கள் தான் அலையணும், நான் தான் அதை போய் சந்திக்கணும். ஆக இப்போ ஸ்டேஷனுக்கு போகணுமா நான் தான் வரணும். இப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணுமா நாங்கள் தான் இங்கேருந்து 450 கிலோமீட்டர் தாண்டி அங்கே வரணும். அங்கே வந்து ஒரு நாள் 2 நாள் ரூம் போட்டு அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனைகளெல்லாம் பேசி அதில் சமரச தீர்வுக்கு தான் நான் வந்து முயற்சி பண்ணுவேன், வளர்க்க விரும்ப மாட்டேன். அப்படி இருக்கும்போது யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம்? உங்களுக்கும் நட்டம் எனக்கும் நட்டம். உங்களுக்கு நட்டங்கிறத விட மனசில் பாதிப்பு அந்த நட்டம். ஆனால் எங்களுக்கு அலைச்சலால் பாதிப்பு, பணத்தால் பாதிப்பு, எல்லா வகையிலையும் பாதிப்பு. ஏன்னா வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். சும்மா ஒரே இடத்த பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டே இருக்க முடியாது. இந்த யூடியூப்புங்கிறது வந்து எப்படின்னா ஒரு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தான். ஒரு மனுஷன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் அவனுக்கு ஒரு வேலி சென்றிருக்கும், சம்பாத்தியம் இருக்கும், வருமானங்கிறது ஒரு அளவுக்கு தான் வரும். அது வரும்போதே என்ன பண்ணணும்? இப்போ சாதனா என்ன பண்ணாங்க? அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சொந்தமாக இந்த யூடியூப்பில் இருந்ததுக்கு டிக்டாக்ல இருந்ததுக்கு அவங்க பேருடைய பிரபலத்தை பயன்படுத்தி சொந்த முயற்சியில் ஒரு வீடு கட்டினாங்க. அதே மாதிரி எத்தனையோ நபர்கள் இந்த யூடியூபர்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதை மாதிரி நாங்களும் எங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன ஆசை இருக்காதா?
எனக்கு அந்த மாதிரி ஆசை இல்லை. ஏன்னா நான்லாம் வந்து இந்த யூடியூப்பு டிக்டாக்கு வர்றதுக்கு முன்னாலேயே என் குடும்பத்துக்கு வந்து ஒரு வீட்டை கட்டி என் பிள்ளை ஒருத்தனுக்கு கல்யாணத்தையும் முடித்து பார்த்துட்டேன். அடுத்து வந்து இந்த சின்னவன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன்னா என் மண்ணுக்குள்ளே போகும்போது நிம்மதியாக போகும், என் ஆத்மா சாந்தி அடையும். ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனைகள் போக்க பார்த்தா எல்லாமே வளர்ந்துக்கிட்டே போகுது. எதிரிகள் புதுசாக நிறையா உருவாக்கிட்டு இருக்காங்க. இதிலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும்? மௌனம். ஒருத்தவங்க பேசுகிறாங்களா, சரிங்க எங்கள் மேலே தாங்க தப்பு இருக்குது, மன்னிச்சுக்கங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைனால எவ்வளவோ நீ வந்து ஒரு மனவை அந்த இதிலேருந்து ரிலீஸ் ஆகலாம், மன உளைச்சல்லேருந்து நீ வெளியில் வரலாம், உன் வேலைக்கு நீ போயிடலாம். இதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறதுனால என்ன தப்பு? அவங்கள்ட்ட நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம். இப்போ நான் இருக்கேன், எனக்கு எவ்வளவோ துணிமணிகள் எடுத்து கொடுத்துருக்காங்க, வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு வந்து நிறையா செலவுகள் பண்ணியிருக்காங்க, சாப்பாடு போட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் அவங்க வந்து ஒரு அன்னதான பிரபு மாதிரி, அவங்க ஒரு அன்னலட்சுமி. நம்மளுக்காக எத்தனையோ நாள் நான்லாம் பட்னி கிடந்தேன். நான் பாண்டிச்சேரியில் இருந்தப்போ எத்தனை அந்த காமாட்சி மெஸ்ஸு, அப்புறம் என்ன அங்கே இருக்கிற பிரபலமான ஹோட்டல், ஏன் அவங்க நினச்சா சாதாரணமாக ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கக்கூடாதா? நல்ல சாப்பாடு இந்தாங்க சாப்பிடுங்க. எப்படி கோயம்புத்தூருக்கு போனால் கோவை கார்த்தி எங்களை கவனிக்கிறாரோ அதே மாதிரி நாங்கள் இந்த பாண்டிச்சேரி பிரச்சனைக்கு போனப்போ எங்களுக்கு எனக்கும் சூர்யாவுக்குமா இருக்கட்டும், சுமிக்குமா இருக்கட்டும், சுமி வந்து ஒரு பக்கம் இருக்கும், நாங்கள் 2 பேர் ஒரு பக்கம் இருப்போம். சாப்பிடுங்கண்ணே, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வயிறார சோறு போட்டவங்க. அது அவங்க ஒரு தாய்க்கு சமம், அன்னமிட்ட தாய் அவங்க. அதனால் அன்னமிட்ட கையை நம்ம முறித்து பார்க்கக்கூடாது, அவங்கள வளர்த்து பார்க்கணும், அவங்களுக்கு தோளோட தோல் கொடுக்கணும், கை கொடுத்து சமரசமாக சந்தோஷமாக பேசணும், போகணும். மன்னிப்புங்கிற வார்த்தை 5 எழுத்து தான், ஆனால் அதனால் மாற போகிறது உன் தலையெழுத்து. அதை நீ வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறேன் சூர்யாவை. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நீ நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கும் வந்து நான் ரொம்ப நாள் இதில் இருக்க முடியாது. நான் வந்து ஒரு அளவு தான் என்னாலையும் வந்து எல்லா ப்ரெஷரையும் தாங்க முடியும். அதனால் அந்த அம்மாக்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறீங்க, நம்பரை பிளாக் பண்ணியிருக்கீங்க இல்லையா, யார் மூலியமாவது கூட கான்காலில் கூட வாங்க. நான் சத்தியமாக எனக்கு இந்த ரெக்கார்டிங் போடுற பழக்கமாக எனக்கு கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். இது வரைக்கும் எத்தனை வருஷமாக நீங்கள் என்னை பார்க்குறீங்க. நான் யாரையாவது நான் இந்த உங்க பேசுனதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அவங்க பேசுனதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நான் என்றைக்காவது போட்டிருக்கேனா? தைரியமாக என்னையை நம்பலாம். ஒரு சகோதரனாக இல்லாட்டினாலும் ஒரு மனிதனாக உங்கள் விஷயங்கள் எதுவுமே வந்து நான் நீங்கள் பேசுகிறத கூட, ஏன்னா விட்டு சில விஷயங்கள் பேசுனா அதுக்கு வந்து தீர்வு உண்டு. அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், யார் மூலியமாவது நீங்கள் கான்கார்டில் கூட வாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு நம்பருக்கு நான் ட்ரை பண்ணுறேன், நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் பேச முயற்சி பண்ணுறேன், நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. அவாய்ட் பண்ண வேண்டியதுக்கு இதே கிடையாது. நான் அன்பானவன் தான், உங்கள் சகோதரன் தான். உங்கள் சகோதரனுக்கு நீங்கள் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், இந்த விஷயத்துக்கு நான் பேசினாலே தீர்வு வரும். ஏன்னா அன்புக்கு கட்டுப்படாதவங்க இந்த உலகத்திலே கிடையாது. நான் பேசுகிறேன்னா கல்லும் கரையும். எனக்காக இல்லைனாலும் என் குடும்பத்துக்காக பார்ப்பாங்க. சரி, அந்த பக்கம் பார்த்தா யார்? சுமி. நான் விட்டுட்டு போயிட்டேன்னா ஏதோ அவளுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் போய் ஒரு நல்லது பொழுது கறி மீன் வாங்கி கொடுத்து என் பேரனை போய் அப்பப்போ பார்த்துட்டு வர்றேன். அடுத்து இந்த ஜூன் மாதம் வந்துருச்சுன்னா அடுத்து சுமி பிறந்தநாள், சூர்யா பிறந்தநாள், அதுக்கடுத்து என் பேரன் பிறந்தநாள், வரிசை அடுத்தடுத்து பர்த்டே ஃபங்க்ஷன் வருது. 2வது இதெல்லாம் வந்து நம்ம இது என்ன மாதம்? மே மாதமா? ஓ, அடுத்த மாதம்தான் ஜூனா? சாரி, ஆமாம், அதுக்காக அடுத்த மாதம்தான் இதெல்லாம் வருது. அதனால் நாங்கள் வந்து இதில் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறதா, இவங்களை பார்க்குறதா, இல்லை வழக்கு, கோர்ட்டு, கேஸு, சம்மனு, இதுக்கு நான் அலையிறதா என்னங்கிறத நான் ரிக்வெஸ்ட் பண்ணி தான் கேட்குறேன். நான் வந்து எப்பயுமே சொல்கிறேன், யாருக்கிட்டையுமே கெஞ்சுறதுக்கோ இல்லை காலில் விழுகிறதுக்கோ தயங்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய ரியல் கேரக்டர் அதுதான். அன்பால் யாரையும் வந்து கட்டுப்படுத்தலாம், அன்பால் யாருக்கிட்டையும் அவங்கள வந்து இப்போ பேசியே வந்து நம்மளுடைய விஷயங்களை சொன்னால் அவங்க வந்து ஏற்றுக்குருவாங்க. சரியா? அதனால் என்னுடைய மனசில் உள்ளதை நான் உங்கள்கிட்ட கொட்டி தீர்த்துட்டேன். இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கருணை, நீங்கள் வந்து உங்கள் பேரே வந்து மெர்சின்னா என்ன அர்த்தம்? கருணை தாய். கருணை அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அப்படி இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பான முறையில் என் விஷயத்தில் நீங்கள் சூர்யாவுக்காக நான் அவளுக்காக சேர்த்து நானே வந்து மன்னிப்பு கேட்குறேன். அதே மாதிரி அவளையும் மன்னிப்பு கேட்க நான் சொல்கிறேன். திருப்பி நாங்கள் மன்னிப்பு கேட்கறனால தப்பு இல்லை. ஒரு காரியம் வந்து நம்மளுக்கு ஆகணும்னா நம்ம வந்து சில பேர்கிட்ட வந்து சரி ரைட்டு அப்படின்ட்டு சந்தோஷமாக விழுந்துடணும் காலில். என்னுடைய கேரக்டர் அதுதான். நான் இப்போயும் சொல்கிறேன், இந்த விஷயத்த நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ நாங்கள் சென்னைக்கு வர்றதுக்கு தயார். ஏன்னா அந்த பிரச்சனை, இப்போ பசங்க பிரச்சனை, எலெக்ஷன் ரிசல்ட்டு எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் வந்து நம்ம ஃப்ரீ ஆகிட்டோம். இப்போ அவள் கூட சொன்னான், வாயா கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு கூட கொடைக்கானல் இல்லை திருச்செந்தூர் போகணும் வா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டா.
பிரச்சனை அந்த அம்மா பிரச்சனை. அதை முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ திருச்செந்தூருக்கு போனா என்ன, திருப்பதிக்கு போனா என்ன, இல்லை நீ குழுமணாலி போனா என்ன, கோவாவுக்கு போனா என்ன, எங்கே வேணாலும் கூப்பிடு, நான் வர்றேன். ஏன்னா எனக்கு ஒரு மனசில் வந்து ஒரு உறுத்தலை வச்சுக்கிட்டு, ஒரு நெருடலை வச்சுக்கிட்டு எங்கேயும் போய் நம்ம சந்தோஷமாக ஒரு ஆடி பாடி கொண்டாடி கொடியேற்றி ஆலோசனை கூட்டம் போட்டு குடிச்சு கும்மாளம் போடவும் முடியாது. சல்லாபத்துக்கு எனக்கு எதுவும் நடக்காது. அந்த மாதிரி என்னுடைய கேரக்டர். ஒரு விஷயம் மைண்டுக்குள்ளே இருந்தால் அதை கிளியர் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த விஷயத்துக்கே போகணும். இதுதான் என்னுடைய ரியல் கேரக்டர். அதனால் முதல்ல உங்கள் பிரச்சனைகளை என்னங்கிறத நாங்கள் முடிச்சு விட்றோம். கூப்பிடுங்க, ஃபோன் பண்ணுங்கள், இல்லை யார் மூலியமாவது கான்காலில் வாங்க, மனவிட்டு பேசுங்க. மனவிட்டுனா என்ன, பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்படி இவங்க பேசுனது தப்பு, என்னை மீடியாவுக்குள்ளே இப்படி பேசி அசிங்கப்படுத்திட்டாங்க, இதுக்கு உங்கள் பதில் என்ன, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நான் நடவடிக்கை எடுக்க போகிறேன், இதுக்கு நீங்கள் கட்டுப்படுறீங்களா, இல்லை மன்னிப்பு கேட்குறீங்களா, இல்லை சமரச தீர்வா, ஏதோ ஒன்று. நாங்கள் வீம்பு பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ரொம்ப வளர்க்குறத விட அன்பாக போகிறது தான் எங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும் அது. அதனால் வாங்க, பேசுங்க, பேசி ஒரு முடிவு எடுப்போம். எத்தனாம் தேதி நீங்கள் வர சொல்கிறீங்களோ, ஏன்னா நீங்கள் இப்போ வேறு அந்த ஷூட்டிங் போகிறேன்னு வேறு சொல்கிறீங்க. நேற்று உங்கள் லைவில் பார்த்தேன், எனக்கு 5 நாள் வர முடியாது, ஷூட்டிங் போகிறேன், வெள்ளிக்கிழமை தான் அடுத்து வந்து நான் லைவுக்கு வருவேன்னு வேறு நீங்கள் சொன்னீங்க. அதை கூட நேற்று லைவில் தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் என்ன, எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க, உங்கள் டேட் எப்போ கிடைக்கும் சொல்லுங்கள். நாங்கள் நேரடியாக அங்கே வர்றோம், பேசுகிறோம், என்னங்கிறத ஒரு முடிவு எடுப்போம். நாங்கள் ரெடி ஆகிட்டோம், நாங்கள் சென்னைக்கு வர்றதுக்கு. நீங்கள் எப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டேட் சொல்லுங்கள், நேராக வர்றோம், பேசுவோம். எதாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு. வளர்த்துக்கிட்டே போனால் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அலைகிறதும் நம்ம தானே. நாங்கள் 10 தடவை வளைஞ்சால் நீங்கள் ஒரு தடவையாவது நீங்களும் வருவீங்க. அப்படிங்கும்போது எதுக்கு, நம்மளுடைய கெப்பாசிட்டி, நம்மளுடைய அந்த ரேஞ்சு, நம்மளுடைய அந்த ஹை குவாலிட்டியான அந்த ஒரு வாழ்க்கை, நம்ம நிம்மதி எல்லாமே இந்த ஒரு அல்ப விஷயம், இவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அல்ப விஷயம். இதுக்காக எதுக்கு நம்ம அதை வந்து நம்ம பெருசுப்படுத்தணும். அவள் ஒரு அல்பம், அப்போ என்ன பண்ணணும், அவள் ஒரு சாக்கடை. நம்ம என்ன பண்ணணும், சாக்கடை மேலே கல்லை விட்டால் நம்ம மேலே தான் தெரிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நகன்றணும், ஜென்யூனாக நம்ம போயிடணும். நம்ம வந்து மேன்மக்கள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உணர்த்துங்க. இதனால் வந்து இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு மாமா வந்து இந்த இப்படி பேசிட்டாரு, அண்ணே அப்படி பேசிட்டாரு, அக்கா நீங்கள் விட்டு கொடுத்துறாதீங்க, புரோக்கருக்கு அவன் உங்களை அப்படி தான் வந்து மண்டையை கழுவுவேன், பிரெயின் வாஷ் பண்ணுவேன், இதுக்கெலாம் நீங்கள் மயங்கிடாதீங்கன்னு சொல்லி பட்டனை போடுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இன்றைக்கெலாம் உங்கள் இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்லாம் நம்பி வலியும், அந்தளவுக்கு உங்களை வந்து உசுப்பேற்றுவாங்க. எதையும் கண்டுக்கிறாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நான் நேற்று சொன்னது தான், அவன் பிள்ளையை படிக்க வச்சு ஆளாக்கி அவனை ஒரு நல்ல ஒரு வேலையில் உட்கார வைக்கணும், ஒரு வீடு கட்டணுங்கிறது தான் அவன் எண்ணம். அதை அந்த இதுக்கு வந்து நம்ம ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து இதில் வந்து விலகி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, சரி போ நீ உன்னையெல்லாம் வந்து இனிமேல் நான் அப்போ எப்படி அந்த மூக்குப்பிடியை மன்னிச்சிங்களோ அதே மாதிரி இவளையும் சரி இதோட ரைட்டு விடுமா, போமா, போ வேலையை பாரு, அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போ, நடவடிக்கை இல்லை அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு போ, உன் வாழ்க்கையை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம். உண்மையிலே சொல்கிறேன். நாங்களும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு உள்ளே போய் நுழைஞ்சோம்னா அதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி நாங்கள் போவோம். இப்போ எங்களுக்கு அது போக முடியலை. எல்லாமே வந்து மனக்குழப்பமாகவும் அப்படியே ஒரு கிறுக்கு பிடிச்ச மாதிரி போகுது மைண்ட் செட்டு. அதனால் ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகணும். நாங்கள் தயாராகிட்டோம். நீங்களும் எங்களுக்காக கொஞ்சம் தயவு தாட்சணியை பார்த்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைங்க. பல பேர் சொல்கிறத கேட்காதீங்க. 1000 பேர் 1000 சொல்லுவேன். கடைசியில் வந்து எதுனாலும் நம்ம தான் அனுபவிக்கணும். அந்த மாதிரி வந்து நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. இதுக்கு வந்து இந்த 6-7 வருஷ வாழ்க்கையில் சூர்யாவோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்கள், கருத்துக்கள், யாருக்கு வந்து என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஆனால் ஒரு பாவப்பட்ட பெண்ணோட வாயில் விழுந்து அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள்ங்கிறது, ஒருத்தவங்க வாய் இல்லைன்னா ஒருத்தவங்க வாய் பழிக்குன்னு சொல்லுவாங்களே, ஒருத்தவங்க கண்ணீர் இல்லைன்னா ஒருத்தவங்க கண்ணீருக்கு வந்து ஒரு இது இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இது நான் உங்களுக்கு ஒரு இதாக தான் அன்பாக தான் சொல்கிறேன். அதுக்காக வந்துட்டு இருந்தால் அவன் பாருங்கள் அவங்கள அப்படி சொல்கிறேன் அப்படி சொல்கிறான், அதெல்லாம் கிடையாது. வேணாம், பாவப்பட்டவங்களுடைய இதில் வேணாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் கண்ணீர் விட்டேன், நான் அழுதேன், அதுக்கு உண்டானதுக்கு யார், நான் வந்து நல்லவன், அவளாவது வந்து திமுருக்கு பேசினவ, அவள் கண்ணில் வர்ற கண்ணீருக்கும் ஒரு நல்லவங்க கண்ணில் இருந்து வர்ற கண்ணீருக்கும் நீங்கள் கேட்கலாம். அப்போ என் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துச்சுல, நான் அழுகும்போது என் மனம் உடஞ்சி வேதனை அடையும் போது, என் பிள்ளைகளை பற்றி வந்து இந்த மீடியாவுக்குள்ளே வந்து அவதூறு பரப்பும்போது, அப்போ வந்து என் கண்ணீருக்கு வெளி செல்லலையான்னு கேட்பீங்க. உங்கள் கண்ணீருக்கு அதை விட பல மடங்கு வெளி சென்றிருக்கு. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். கண்டிப்பாக அதுக்கு உண்டான தண்டனையை கர்மா கொடுக்கும், இல்லைன்னா கர்த்தர் கொடுப்பார்.
கண்டிப்பாக அது நடக்கும். இந்த காலத்துலலாம் நீங்கள் இந்த அரசன் அன்று கொள்வான் தெய்வம் இன்று கொள்ளும்லாம் கிடையாது. அன்று கொள்ளுவான் இதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி நடக்கிறதுக்கு இன்றைக்கே தீர்வு. இதுதான் உலகம். அதனால் ஆண்டவன் வந்து இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவத்துக்கு இந்த ஜென்மத்திலேயே தண்டனையை கொடுப்பேன். அது நடக்கும். நீங்கள் கர்த்தர்கிட்ட விட்டுருங்க, கடவுள்கிட்ட விட்டுருங்க. நீங்கள் உங்கள் கண்ணீருக்கு கண்டிப்பாக ஒரு நாள் விட கிடைக்கும். ஆனால் இப்போதைக்கு அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. மன்னிப்பு கர்த்தரே சொல்லியிருக்கிறார், ஒரு கணத்தில் அரைஞ்சா மறு கணத்தை காட்டுன்னு. அதனால் உங்களுக்கும் அதே தான். அந்த இதில் வழியில் வந்தவங்க தான் நீங்கள். அதனால் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு மன்னிப்பு கொடுங்க. வாழ்க்கையில் இன்னும் உங்களுக்கு வந்து ஆண்டவன் செல்வ செழிப்பையும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்து கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என்றைக்கும் ஒரு நல்லது செஞ்சு எங்கள் அம்மா பெத்த தாயோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு என்றைக்கும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாரோட பிரார்த்தனையும் எல்லாருடைய அந்த ஒரு இதுவும் உங்களுக்கு உண்டு. அதனால் நீங்கள் விட்டு கொடுங்க. விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை. சரிங்களா? நான் பேசுனது ஏதாவது தவறுதலாக, ஏன்னா வார்த்தைகளை வந்து நான் ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து தான் நான் விட்டுருக்கேன், பேசியிருக்கேன். இதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து உங்களை திரிச்சு விடுவாங்க. எதையும் நம்ப வேணாம். அப்படி ஏதாவது பேசியிருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. சாரி.